Vanakkam. I am not very familiar with Tamil. I speak in English, please pardon me. Next time when I come, definitely I will speak in Tamil. Welcome you all. First time we are previewing this song to you, to Tamil Nadu media. So this process of filmmaking has taken us 3 years, and we have tried to create something very nice for the audience. And with this, in this journey, Arjun sir, he's given the story to the film, and he's guided us all along. And a lot of dedication with my hero, with his support, because 3 years is not a small period to film a film. So with his dedication and our technical support, what you are seeing today, this was possible. And our beautiful heroine Vaibhavi, she is also been a very good actor supporting to our project. And one more thing, I would thank Saregama. Anand sir is here, so partnering with us for the music all over India. And I hope you all will support this project. Thank you. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கும், சாரேகமா சேர்ந்த ஆனந்த் அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய அன்பான ஆக்ஷன் பிரின்ஸ் துருவா அண்ட் வைபவி, வெல்கம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் மீட் இருந்தது. ஸோ அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சது, சில பேரை மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே சந்திக்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் இந்த படத்தில் எனக்கு 2 ரோல் இருக்கு. ஒன்று துருவாவோட மாமா, என்னுடைய தங்கச்சி பையன் தான் துருவா அப்படின்னு சொல்றதை விட என்னுடைய பையன் சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் பிறந்ததுல இருந்து நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு ரோல்னா இந்த படத்தில் நான் வந்து கதை எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப இப்போ இது வந்து துருவாவோட 5வது படம். கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்றதை விட பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் ஆயிருக்கு எல்லா படங்களும். ஸோ இந்த படத்துக்கு அவனுடைய ஃபேன் பேஸே வேற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பசங்களுக்கு துருவான்னு அப்படி பிடிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மண்டையை உடைச்சுக்கிட்டேன். ஸோ நிச்சயமாக நான் இதுவரைக்கும் கமர்ஷியல் படங்கள் நிறைய டைரக்டும் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் பிக்சர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயே வேற புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாத்துக்கும் கூட பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோ தான் என்னுடைய ப்ரொடியூசர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 125 கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு படத்துக்கு இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமா இது மக்களுக்கு 100% ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒரு கான்ஃபிடன்ஸோட நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி துருவா ஆக்ட் பண்ண படம் செம திமிருன்னு சொல்லிட்டு இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர். துருவா யாரு அப்படிங்கிறது அந்த படத்தில் கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு. ஸோ நிச்சயமா இந்த படம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்.
ஸோ உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமாக இந்த மார்டின் டீம் மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வைபவி இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களும் இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. வைபவி, ஆல் தி பெஸ்ட். ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நான் படம் பார்த்துட்டேன். அண்ட் இப்போ இந்த 3ஆம் தேதி வந்து ஒரு சாங், இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 3ஆம் தேதி. அக்டோபர் 11th நம்ம படம் ரிலீஸ். இது வேர்ல்டு வைட் ரிலீஸ். இது ஆல்மோஸ்ட் 13 லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியாக இருக்கு. ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னலி யூனிக்காக இருக்கும். கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள். ஸோ இது அப்படிதான், எந்த ஒரு நாட்டில் உட்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பிக்சர். அதுக்காக இதில் வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ், நல்ல எமோஷன்ஸ் இருக்கும். நல்லா ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பிரம்மாண்டம்னு சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்லேருந்து தான் கூட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸ் அவங்கள கூட்டு வந்துட்டு நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் நினச்சி தான் பண்ணியிருக்காரு இந்த படம். அண்ட் துருவா நான் சொன்ன மாதிரி இது அவருடைய 5வது படம். என்னுடைய பையன் அப்படிங்கிறது மாதிரி அதுக்காக நான் சொல்லலை, ரொம்ப டெடிக்கேட்டடு இந்த படத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவனுடைய பாடி பார்த்தால இந்த படத்தில் பார்த்தா 22 இன்ச்சஸ் ஆர்ம்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார். இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துட்டு இருக்கு. அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு 20-30 கேஜிஸ் குறைச்சிருக்காரு இப்போ. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் பையன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச். அதுக்குள்ள ஓகே கேள்வி இப்போ நம்ம ஆனந்த் பேசுவார். சரிகமா ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್. ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಎಲ್ಲ ಪತ್ರಕರ್ತರಿಗೆ, ಮಾಧ್ಯಮದವರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துருவா சர்ஜா. தமிழில் என்ன 2வது படம் இது. ஃபர்ஸ்ட் படம் பேர் வந்து செமத்திமரு. இது நெக்ஸ்ட் செகண்ட் மூவி பேர் வந்து மார்டின். இந்த படம் அக்டோபர் 11th ரிலீஸ் ஆக போகுது. தயவு செஞ்சு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. I just want to thank all my technicians. Shekhar sir irukkaringa. Hi. So Shekhar sir, Shivarjan sir irukkaru. My producer Tekke Mehta sir and Anand sir and my heroine Vaibhavi madam. Senior technicians have worked in this movie. Ravi Verma stunts pannaru, Ram Lakshman master and also Ganesh master stunts pannaru, and direction EP Arjun sir pannaru. And I just want to thank my godfather, action king himself, Arjun Sarja. எனக்காக அவர் வந்து எனக்கு லான்ச் பண்ணார். அண்ட் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே சார்னா எல்லாருக்கும் தெரியாத மாதிரி பேட்ரியாட்டிக் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி என்டையர் டீம். பிகாஸ் என்ன அர்ஜுன் அங்கிள் ஸ்டோரி இது. we have tried our best to execute his story and screenplay. And I think சாரி எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது, ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு எல்லோரும் அக்டோபர் 11th படம் பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன்.
தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. துருவா சாஜா பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ல பயங்கரமா உங்க மருமகனை ப்ரோடா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க துருவ சஜாவை. இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆயிட்டாரு, உமாபதி ராமையா. ஸோ ரெண்டு பேரால வந்து யார் பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு பேரை வச்சு நீங்க ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா? இப்போதான் நீங்க ஐடியாவே கொடுக்குறீங்க. நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. கேரண்டி நல்ல நல்ல படங்கள், நல்ல ஆர்டிஸ்டை வச்சு என்ன பண்ணணும்னா ஆசைதான் எனக்கு. கேரண்டி நடக்கும். நீங்க சொன்னது நன்றி. நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கீங்க. மைக் எடுத்துட்டு வர வந்தாங்க. அது வரைக்கும் லவ் ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க. உங்களை 5வது படத்துலயே அப்படி பேட்ரியாட்டிஸ்டுக்கு பெரிய லெவல்ல கதை எழுதி தள்ளிட்டாங்க. அது நீங்களே விரும்பி ஏத்துக்கிட்டதா மாமாவோட பாணியில செய்யறதுக்கு என்ன அப்படின்றத சொல்லுங்க. இல்லை என்னன்னா, ஆஸ் அன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார். ஸோ ஐ காட் திஸ் மச் பிஃபோர். அவ்வளோதான். துருவா சார், இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கூட இருக்கிறது எப்படி இருந்தது சார்? என்ன சவாலாக இருந்தது? ஃபைட்டிங் தான் சவால், கம்யூனிகேஷன் ஃபைட்டிங் தான் சவால். அவருக்கு அடிக்கிறது, அவர் எனக்கு அடிக்கிறது, கம்யூனிகேஷன் அவ்வளோதான். ஃபைட் மாஸ்டர் வந்து ராமலட்சுமன் மாஸ்டர் பண்ணார். ஸோ இப்போ கம்ஃபர்டபுள் வந்து அது இன்ஜூரி இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் இருக்கு. ஏதாவது பிளான் பண்ணி பண்ணதா இல்ல? உங்களுக்கு சந்தோஷம் இல்லை? எப்படி ஒரு ஃபீலிங்? தேங்க்யூ. நன்றி. சந்தோஷம் தானே? அனைவருக்கும் நன்றி.